எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எப்படி கோடீஸ்வரர் ஆவது, ஹவ் டு பிகம் மில்லியனர். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை எவ்வளோ பொறுமையாக நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை இருக்கும். நான் சொல்ல போகிற விஷயம் இதுதான், கண்டிப்பாக இதுதான் உண்மை அப்படின்னு உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சுன்னா நாளிலிருந்து இந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான வெற்றிக்கான பாதைகள், இந்த உயர்வான நிலை அடைவதற்கான பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படும். அதாவது அந்த கோடீஸ்வர நிலை அப்படின்றத நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். இதில் 3 விதிகள் இருக்குது. இந்த 3 விதி தான் ஒரு நபரை கோடீஸ்வரனை ஆக்க விடாமல் தடுக்குது, கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ இந்த விதியை உங்களுடைய தினசரி நாட்களில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைகளில், தொழில் பண்ணிகிட்ருக்கிற வேலை விஷயங்களில் முழு மனதோடு இந்த செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த விதியில் முதல் விதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒரு விதி தான் உங்கள் வாழ்க்கையே எழுதப்பட்ட விதியாக மாறிட்டுருக்கு நெகட்டிவான ஒரு சூழ்நிலைக்குள்ளே. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பய உணர்வு. முதல் விதியே பய உணர்வு. இந்த பய உணர்வு எப்படி உங்களுக்கு வருதுன்னா, பாஸ்ட்டுக்கு போயிடுறீங்க, அடுத்தது ஃப்யூச்சருக்கு போயிடுறீங்க. பாஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி இழப்புகள் சந்திச்சிருக்கலாம், பணம் இழந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக கூட. அதே மாதிரியே திரும்பவும் நடக்கும் அப்படின்ற பய உணர்வு. அதை நினச்சினே இருக்கிறீங்களா, உண்மையிலே அது நடந்துடும். எதிர்காலம் ஏற்கனவே பாஸ்ட்டில் எப்படி நடந்தது, திருப்பி அதே மாதிரி தான் நடந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அதே விஷயத்தையே உங்களுக்கு திரும்பியும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பய உணர்வு. அந்த பய உணர்வு தான் அந்த மனிதனை மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு தடை கற்களாக இருக்கிறது. இதில் பாஸ்டில் நடந்த விஷயத்தை ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நினைக்காதீங்க. இனிமேல் நினைக்காதீங்க. ஏன்னா என் லைஃப் இனிமேல் மிகப்பெரிய ஏற்றம், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு பாசிட்டிவான மனநிலையோடு உங்கள் செயலை செய்யுங்கள். இந்த பய உணர்வு பாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, ஃப்யூச்சருக்கும் போகக்கூடாது. ஃப்யூச்சரில் எப்படி போக வைக்குங்க கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எதிர்காலத்தில் இப்போ 10th படிக்கிறாங்க, அடுத்து காலேஜ் படிக்கணும்னா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நினைப்பாங்க. அப்போ ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறது, கல்யாணத்தை நினச்சி பயப்படுறது, வசதி இல்லையே, பணம் இல்லையே, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், கல்யாணம் சில நல்லபடியாக அமையுமா, கல்யாண வாழ்க்கை அமையுமா, பணமே இல்லை, எப்படி நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க, எப்படி நமக்கு பையன் கொடுப்பாங்க, பொண்ணுக்கு நகை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிறது இப்பயே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஏன் இந்த நிமிஷம் கூட, நாளைக்கே கூட உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான ஒரு வேலை கிடைக்கலாம். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழிலில் 10 மடங்கு வருமானம் அதிகரிக்கலாம். அதேமாதிரி சூழ்நிலை ஏற்படும். இப்போ நீங்கள் மாதம் ஒரு 50,000 சம்பாதிச்சிட்ருக்கீங்க, அப்படியே ஒரு 10 மடங்கு அதிகரிக்குது, 5 லட்ச ரூபா மாதம் வருமானம். இது அப்படியே உங்களுக்கு ஒரு 6 மந்தில் அப்படியே இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகரிக்குது. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் அந்த கோடீஸ்வர நிலையை அடைந்து விட முடியும். அப்போ நீங்களும் அந்த மில்லியனர்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.5% பேர் தான் மில்லியனராக இருக்காங்க, கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், அந்த 1.5 அது 2ஆக மாறும், அடுத்து 3ஆக மாறும். அந்த 2% நீங்கள் வரணும். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரி நம்ம பாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, ஃப்யூச்சருக்கும் போயிடக்கூடாது. அந்த பாஸ்ட்டு ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நினைக்கக்கூடாது, ஃப்யூச்சரும் நினைக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் பாசிட்டிவில் நினைக்கணும். கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு 10 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாடகை விடணும், ஒரு 10 கார் வாங்கி வாடகை விடணும். அதாவது நிறைய இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய எய்ம் இருக்கும். அந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி பாசிட்டிவில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஆனால் எதிர்காலத்தை பற்றி நெகட்டிவில் திங்க் பண்ணும்போது எதிர்காலம் அப்படியே அதே மாதிரி நெகட்டிவாக தான் நடக்கும். அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கணும். எதிர்காலன்றது உண்மையில் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நேற்று ஒருத்தவங்க பணம் கொடுத்தோம், அதை வாங்க முடியாமல் தவிச்சிட்ருக்குறோம். ஆனால் நாளைக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம கையில் தானே இருக்குது. விதியை மதியால் தானே வெல்ல முடியும். ஜோதிட ரீதியாகவே
உங்களுக்கு இன்னும் 6 வருஷம் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அது நம்ம கையில் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஜோதிடமே. அதை தெரிஞ்சு அதை குறைச்சிடலாம். 90% குறைக்க முடியும். அப்போ மனக்கட்டுப்பாடு வேணும். அந்த மனசு கட்டுப்பாடு தான் எதிர்காலத்தை பற்றி நினைத்து வருத்தப்படாமல் நிகழ்காலத்தில் பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். நீங்கள் மிக விரைவில் கோடீஸ்வர நிலை என்பதை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2வது விதி, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம், ஒரு இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும். $1 மில்லியன் என்று கணக்கிட்டும்போது 8,40,00,000 இன்றைய மதிப்பு. நிச்சயம் நான் $1 மில்லியன் பணத்தை 2 வருடத்தில் அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி, ஒரு ஒரு உறுதிமொழியை எழுதுங்க. அஃபர்மேஷன்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உறுதிமொழியை நீங்கள் ஸ்ட்ராங்காக எழுதுங்க. நிச்சயம் நான் $1 மில்லியன் பணத்தை அடைந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. இதை ஒரு 10 முறை தினசரி எழுதும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். பணம் கிடைப்பதற்கான எனர்ஜி, பணம் கிடைப்பதற்கான வழி, பாதைகள், அந்த பாதை உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். அந்த பாதைகள் திறக்கப்பட்டு விட்டது பிறகு அந்த பாதையில் நீங்கள் செல்வீர்கள். அந்த பாதையில் உங்களுக்கு நல்ல நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பணத்தை அடைவதற்கு கூட நீங்கள் காரணங்களை சொல்ல வேண்டும். மனதுக்குள்ளே இந்த $1 மில்லியன் வந்தால் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக நான் ஒரு வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், என்னுடைய தேவைக்கு கண்டிப்பாக வாங்குவேன். அதுக்கு அடுத்தது இது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுவேன், ஷேர்ஸ் வாங்குவேன், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவேன். சரி, ஓகே, மாதம் உங்களுக்கு வருமானம் அது மூலிமா ஒரு 5 லட்ச ரூபா வருது, 3 லட்ச ரூபா வருது. அந்த வருமானத்தை வச்சு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவேன், ஒரு 100 குழந்தைகள் தத்தெடுத்து வளர்ப்பேன். இப்படி பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா இந்த சமூகம் சார்ந்த ஒரு இலக்கை நோக்கி போகும்போது உங்களுக்கு சுலபமாக அடைவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விடும். சமூகம் சார்ந்த ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் ஆழமாக விதைக்கும் பொழுது உங்களுக்கு இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிகளை காண்பித்து கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம எவ்வளோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் நடக்கும், நினைப்பது தான் நடக்கும், நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும், இதுதான் உண்மை. அப்போ நல்ல விஷயங்களை பண்ண போகிறீங்கன்னு பார்த்து அந்த நல்ல விஷயத்துக்காக இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வேலை, இன்றைக்கி 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க, அடுத்தது ஒரு 50,000த்துக்கு வேலை கிடைக்கும், அதுக்கு அடுத்தது 1 லட்சத்துக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நிறைய வாய்ப்புகள், வழிகள், உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கான வேலைகளை செய்கிறீர்கள், அதுக்கான செயலை செய்ய 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 உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்லது செய்ய போகிறீங்க. நீங்கள் 100 குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். தினசரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கூட வச்சிங்களா, அடாப்ட் பண்ணி, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் செய்ய போது இறைவன் உங்களுக்கான வழி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 90% சொத்துக்களை சேரிட்டிக்கு கொடுத்துருக்கிறார் வாரன் பஃபட். அவர் உலகத்திலே நம்பர் 1 இன்வெஸ்டர் என்று சொல்லலாம். உலக பணக்கார வரிசையில் முதலிடம் தான் பிடித்திருக்கிறார், 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் 80% சொத்துக்களை கிட்டத்தட்ட ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அவர் எளிமையாக வாழக்கூடிய ஒரு மனிதர். அப்போ நல்ல எண்ணங்களை விதிக்கும் போது இந்த இடத்தில் விதிகள் பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்குகிறது. இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்தை விதைக்கும் போது, நல்ல ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கும் போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வழிகள் நிச்சயம் கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு முழு மனதோடு நீங்கள் செய்து பாருங்கள். எழுதும்போது கூட பாசிட்டிவான விஷயங்களை எழுதும்போது கூட அது கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த சந்தோஷத்தோடு எழுதணும். அப்போது இந்த இடத்துல விதியை மதியால் வெல்வதற்கு தான் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் எதிர்காலத்துலேயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால்தான் எப்பயுமே ஒரு இழப்பு ஏற்படும் போது தான் திரும்ப அதே தப்பை செய்யக்கூடாதுன்ற வழிகள், வாய்ப்புகள், சிந்தனைகள், செயல்களை உங்களுக்கு செயல்படுத்த வைக்கும்.
அப்போ வந்து நேற்று நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். நேற்று பணம் நீங்கள் கொடுத்து ஒரு இதில் மாட்டிக்கிச்சு, ஏற்கனவே மாட்டிக்கிச்சு, நாளைக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ ரூ. 1,00,000 நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்து மாட்டிக்கிறீங்க, அடுத்தது ரூ. 10,00,000 கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த சிந்தனை வருது. அந்த ரூ. 10,00,000 பாதுகாப்பான ஒரு முதலீடு செய்கிறீங்க, அது மூலயமா பன்மடங்காக மாறுது. அப்போ ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சதால தான் 1,00,000 இழந்ததால் தான் 10,00,000 காப்பாற்ற முடியுது. இதே தான் 1,00,00,000 இழந்ததால் தான் 10,00,00,000 காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? அதனால் பாஸ்ட்டில் போகாதீங்க, ஃப்யூச்சரில் கவனமாக இருக்கணுன்றது தான் பாஸ்ட்டை உங்களுக்கு காமிக்குது. ஆனால் அந்த பய உணர்வோட, கவலை உணர்வோட, எதிர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அதே விஷயம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்பு நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். 3வது மிகப்பெரிய விதி இதுதான். இந்த ஒரு விதியை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு மனிதரும் சாதித்து விட முடியும். பணத்தை பற்றிய விஷயங்கள் நெகட்டிவாக பேசக்கூடாது. பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுவது, அதிகமாக பேசுவது, எதிர்மறை மனிதர்களுடன் இருப்பது, பணத்தை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவது, இது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து கூட இருக்கிறவங்க மனசை காயப்படுத்தவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் கூட இருக்கிற நபர்களை மனசை காயப்படுத்தக்கூடாது. அவர் கூட இருக்கிற நபர்களை காயப்படுத்த உங்களுக்கு இன்னும் எதிர்மறையான விஷயங்களே வந்து கொண்டே இருக்கும். இங்கே நிறைய பேர் இந்த பேச்சுன்ற ஒரு விஷயம், யாரெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுருவாங்க, அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க தோற்றுருவாங்க. இந்த 3வது விதி, அதிகம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் பேச விட்டு சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கம்மியாக பேசும்போது நீங்கள் இருக்கணும், நீங்கள் கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நண்பர்கள். ஏன்னா அதிக புத்திசாலித்தனமாக பேசி இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி நெகட்டிவான விஷயங்களை பேசுவது. உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகை, ஒரு சினிமா நடிகர், அரசியல்வாதி, ஏற்கனவே வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களை பற்றியெல்லாம் நெகட்டிவாக பேசவே கூடாது. இங்கு நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, மற்றவர்களை பற்றி கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, அவர்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தார்கள் தெரியுமா, அப்படி என்று அவர்களை பற்றி கடும் சொற்கள் பயன்படுத்தி பேச 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 நம்மளை டவுன் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி பணம் சம்பாதிச்சு உயர்வான நிலைக்கு போயிட்டு டவுன் ஆகியிருப்பாங்க. டோட்டலாக டவுன் ஆகி 0 ஆகி பேங்க் கரெக்ட் ஆகிருப்பாங்க அவங்க. ஆனால் திரும்பி அவங்க அதை விட ஒரு படி மேலே போனவங்களும் இருக்காங்க. அதே சமயம் அதே ஒரு படி மேலே போகாமல் டவுன் பொசிஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த டவுன் பொசிஷன்லேயே இருக்கிறதுக்கு காரணம் பேச்சு தான். தொடர்ந்து நெகட்டிவாக பேசுவது தான். நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசி மற்றவர்களை பற்றி பேசும்போது உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே நீங்கள் அதிக நேரம் எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். எதை அதிக நேரம் சிந்திக்கிறீங்களோ, பணம் பணம் பணம்னு யோசிக்கும்போது பணம் வந்துடும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மனிதர், அந்த மனிதர் கடுமையாக திட்டி அவனால் தான் என் வாழ்க்கை போச்சு, அந்த நபரால் தான் எனக்கு இத்தனை கோடி நஷ்டம், இத்தனை லட்சம் நஷ்டம், இப்படி அப்படி இப்படி இப்படி என்ன நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அதுவே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர நிலை அடைந்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு ட்ரெயினில் போயிட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பென்ஸு, BMW, சஃபாரின்னு டாப் காரில் ஜாலியாக சந்தோஷமாக பயணிக்க வேண்டிய நபர் நீங்கள். அப்போ வந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் இனிமேல் யாரையும் திட்ட மாட்டீங்களே, யாரை பற்றியும் பேச மாட்டீங்களே. இதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் கூடிக்கிட்டே இருக்குங்க. எனர்ஜி லெவல் கூட 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 உங்களுக்கு வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குங்க. ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அபரிவிதமான ஒரு யோகமான ஒரு வளர்ச்சி. உங்களுடைய பீரோவை திறந்தால் ஃபுல்லாக டாலர்ஸாக இருக்கும், ருப்பீஸாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா தங்கமாக இருக்கும், கோல்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு ராஜயோக வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதுக்கு தடையாக இருக்கிற விதிகளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் யாரையும் நீங்கள் பேச மாட்டீங்களே,
ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கோடீஸ்வர நிலையை அடையணும். நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையிலிருந்து டவுன் பொசிஷன் வந்திருக்கலாம். திரும்பியும் டவுன் பொசிஷன்லேருந்து மீண்டும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏற்றம். நீங்கள் ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் டாலர் வச்சுருந்துருக்கீங்க, திரும்பி ஒரு 10 மில்லியன் டாலர் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்வான வாழ்க்கைக்கு போவீங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கான வாய்ப்பும் வழியும் தான் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சூழ்நிலைகள் வரப்போகிறது. அதனால்தான் இந்த காணொலியை பார்க்கிறீர்கள். உங்கள் எண்ணத்தை தூய்மைப்படுத்த போகிறீர்கள். இனிமே உங்களுடைய எண்ணம் நல்லது செய்வது, நல்லதை பற்றி நினைப்பது, நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான எப்படி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்ற அதை பற்றி சம்மந்தமான விஷயங்களை செய்கிறது, இப்படி முழுக்க 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 உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இருக்க 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 உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். இதன் பிறகு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு நல்லது 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 மட்டும்தான் நடக்க போகுது. ஏன்னா நல்ல விஷயங்களை தான் நீங்கள் இனிமேல் கவனிக்க போகிறீங்க. உங்களுடைய பேச்செலாம் இனிமேல் பாருங்கள் ஃப்ரெஷ் பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களே அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் மாட்ட ஒர்க்கை பார்ப்பீங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். இதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீங்கள் இழந்ததை விட 10 மடங்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. திரும்ப நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதை விட பன்மடங்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. வாகனங்கள், பிடிச்சமான வாகனங்கள், கட்டுக்கட்டாக பணம், ஒரு ஒரு உச்சபட்ச சந்தோஷத்துக்கான வாய்ப்புகள், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த பாதையில் செல்ல 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 போகிறீர்கள், வெற்றி அடைய போகிறீர்கள். நீங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயம் நான் கோடீஸ்வர நிலையை அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்டை தெரிவியுங்கள். இது பிரபஞ்சத்திடையே சென்றடையும். நிச்சயம் அந்த எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்து பாருங்கள். நீங்கள் நைட்டு தூங்கிட்டு காலை ஏந்திரிக்கு பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாசிட்டிவான மனநிலையோடு இருந்து நைட்டு தூங்கிட்டு காலையில் ஏந்திரிப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் நம்ம என்ன மனநிலையில் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து நமது வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது, டிசைன் பண்ணுது. அதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்பு நீங்கள் செயல்பட தொடங்கிவிட வேண்டும். இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. தமிழ் மல்டி மில்லியனர் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் கருத்துக்களை தெரிவியுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7871617677. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.